இந்த பண்டிகை நாட்களை A to B உடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். For online orders visit order.aabsweets.com. தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. Hi, hello and welcome to all the viewers out there. This is VJ Anamle and VJ Anamle பால்காரனா மாறுற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னே எல்லாருடைய அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது பால். நமக்கு அதனுடைய தரத்தை பத்தி தெரியும், அதனுடைய தயாரிப்பு எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். லஸ்ஸி செஞ்சுட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு அதை தொடர்ந்து நிறைய செக்டர்ஸ் வந்து இப்போ ஆவின்ல பார்க்க போறோம். வாங்க போகலாம். ஸோ பேசிக்காக அந்த பக்கத்துலேருந்து வர்ற மில்க் வந்து இங்கே இருக்கிற இந்த ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மில்கை வந்து கண்டென்ஸ் பண்ணி அதை ஃபர்மெண்ட் பண்ணி கர்ட் பேஸ்டாக அதை மாற்றும் போது லஸ்ஸி அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு சுகர் ஆட் ஆகி அதுக்கப்புறம் ஃபைனலாக லஸ்ஸி அப்படின்னு ரீச் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஹால். ஸோ பேசிக்காக அங்கே ப்ரிப்பேர் ஆகிற லஸ்ஸி அங்கேருந்து வந்து இங்கே பேக்கேஜிங் வந்து சேருது. ஸோ பேசிக்காக அங்கே வந்து பேக்கேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டு இருக்கதை இங்கே பண்டில்ஸ் மாதிரி போட்டு பண்டில்ஸை வந்து அடுத்து போய் கோல்ட் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டாக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி போகிறோம். வாங்க அப்படியே போவோம். அப்படியே ஒரு லஸ்ஸி தாங்க. சுவையான லஸ்ஸி, சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு. ஆறுல இருந்து 60 வரை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபுட் வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்குமே ஒரு பெரிய வியப்பா இருந்திருக்கு. அது எப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன ப்ராசஸ், அப்படியே எங்களுக்கு கைட் பண்ண முடியுமா? கப் ஐஸ்கிரீம், கோன், பவுல் எல்லாத்துக்குமே பேசிக்கான ஐஸ்கிரீம் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ற இடம். ஃப்ரெஷ் மில்க் அண்ட் க்ரீம் டைரக்ட்லி பம்ப்ட் இன்டு மிக்ஸ் ப்ரிப்பரேஷன் டேங்க். இந்த டேங்க்ல வந்து 50 to 60 டிகிரில பாயில் ஆயிட்டு இருக்கும். சேம் டைம் சுகர் ஸ்டெபிலைசர் இந்த பிளெண்டர்ல போடும். ஐஸ்கிரீம் மிக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணும். யாரு வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பா குழந்தைங்க முதற்கொண்டு கண்டிப்பா சாப்பிடலாம், தைரியமா சாப்பிடலாம். இங்க வந்து ஐஸ்கிரீம் அங்க மிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் இங்க வந்துட்டு ஃப்ளேவரிங் அண்ட் எசன்சிங், அதாவது ஃப்ளேவர் அண்ட் எசன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ற ஒரு இடம் தான் வந்து நீங்க பாக்குற இந்த டேங்க்ஸ். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து அங்க மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா லிக்விடா இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் இந்த பக்கம் -4 டிகிரி செல்சியஸ்ல இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு மெஷினரியில -4 டிகிரி செல்சியஸ்ல சாலிடா மாத்தி வெளியில டியூப் வழியா பம்ப் பண்றாங்க. அதை வந்து கப்ஸ்லயும் ஸ்மால் பாக்ஸஸ்லயும் பிக் பாக்ஸஸ்லயும் மேனுவலா பேக்கேஜிங் பண்றது வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது கோன் செக்ஷன். இங்க வந்து சாக்லேட் கோன் ஓடிட்டு இருக்கு. ஃப்ளேவர் மிக்ஸ் டேங்க்ல நம்ம மிக்ஸி சாக்லேட் மிக்ஸ் எடுத்துட்டு இப்போ ஃப்ரீசர் வழியா -5.5 டிகிரில வந்து நம்ம கூல் பண்ணிடுறோம், ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். இப்போ நான் வந்து அவங்க கோன் போட்டுட்டு இருக்காங்க, சாக்லேட் ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்காங்க. இங்க வந்து சாக்லேட் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. இப்போ டாப்லயும் சாக்லேட் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த நட்ஸ் ஐட்டம் வந்து இங்க வந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கு. மூடி அங்க வச்சிட்டு பிரஸ் ஆயிட்டு நமக்கு அவுட்புட் ஆயிடும். ஒரே சர்க்கிள்ல ஃபுல்லாவே வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகி வெளியே போயிடும். மேனுவல் வந்து கோன் ஃபீட் பண்றது மட்டும் தான். ரூம்ல இருந்து இங்க இருந்து பேக் பண்ணி நமக்கு வந்து ஆர்னிங் ரூம்ல வச்சிருவாங்க. அங்க வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு கூல் ரூமுக்கு மாத்திடுவாங்க. ஆர்னிங் ரூம் இதே மாதிரி தான். ஆமா, நல்ல ஐஸ் வந்து ஆட் ஆகிறதுக்காக கூல் ரூம்ல வச்சு பேக் பண்ணி மறுநாள் வந்து சேல்ஸுக்கு டிஸ்பேட்ச் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து வேற என்ன ஃப்ளேவர் ஃபீட் பண்றீங்க? கோன் வந்து வெனிலா கோன், சாக்லேட் கோன், 2 ஃப்ளேவர். அங்க வந்து பவுல் எல்லாமே மத்த ஐட்டம். இங்க வந்து ஒன்லி கோன் மட்டும் தான். வெனிலா கோன், சாக்லேட் கோன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு கோன் மாதிரி ஆவரேஜ் 15,000 கோன்ஸ், 15,000 பக்கம் வந்து கோன் வந்து இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கவே ப்ரொடக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஆர்கனைஸ்டா, ஒரு இடத்துலயும் பெரிய ஸ்பில்லு வேஸ்டேஜ் இல்லாம பக்காவா ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. காலையிலேருந்து எனக்கு
இதுக்கு அதிகமா ஹைப் கொடுத்து ஒரு இடத்துக்கு தான் இப்ப போகிறோம். இங்க போறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாகுபலி அப்படின்னு கதவை திறந்தாச்சு. டைட்டானிக் கப்பல் மூழ்கின எஃபெக்ட் இருக்கு. சத்தியமா சொல்றேன், ஆப்பிரிக்கால இருந்து அண்டார்டிகாக்குள்ளார நுழைஞ்ச ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. பால் ஐஸ்கிரீம் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச விஷயம். முடியல, என்னால சத்தியமா முடியல. அடுத்த செஷன் வந்துட்டோம். பால் வாடை அப்படி அடிக்குது. பால் வந்து கண்டென்ஸ், அதாவது திக் ஆக்குறதுக்காக வரிசையா ப்ராசஸிங் போகுது. 14, 15 இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டேங்க்ஸ்ல வரிசையா வந்து மில்கை நல்லா கண்டென்ஸ் பண்ணி இருகுனதுக்கு அப்புறமா அதை குல்ஃபி செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க. குல்ஃபி எப்படி இருக்குங்கிறத அடுத்து போய் பார்க்க போறோம். இப்ப கரெக்டா நம்ம வர டைம்ல பிஸ்தா போயிட்டு இருக்கு. அந்த மில்க் கண்டென்ஸ் ஆனதுல ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு லிக்விடா வருது. அந்த லிக்விடை இந்த மோல்டுல ஊத்துவாங்க. ஊத்துன உடனே அதை எடுத்து இந்த லிக்விட்ல, அதாவது கோல்ட் லிக்விட், நீங்க பாக்குற இது வந்து கூலண்ட், இந்த ஒரு கூல் டெம்பரேச்சர்ல இந்த லிக்விடை ஊத்திட்டு அந்த மோல்ட்ல வைக்கும் போது விதின் 10 நிமிஷம் வைப்பாங்களாக்கா? 10 நிமிஷம் 20. ஓகே, அது கூலிங் அதிகமா இருந்தா 10 நிமிஷம், அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி 20 நிமிஷம் வச்சுட்டு அதை எடுத்து அந்த தண்ணியில அப்படியே நினைப்பாங்க. தண்ணியில நினைச்சிட்டு அதுல இருந்து அதை வந்து டக் 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 டக்குன்னு எடுத்து போடுறாங்க. அந்த ஒரு குல்ஃபியை போய் ஃப்ரீசர் செக்ஷன்ல வச்சுட்டு ஃப்ரீசர்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வச்சு அந்த ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து பேக்கேஜிங் பண்றாங்க. ஸோ எஸ், இது வந்து அவங்க பேக்கேஜிங் பண்ற ஃபிளேவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராசஸ்ல அது வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்ல போய் வைக்கிறாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து கடைசியா பேக்கேஜிங் இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா இங்க நீங்க பாக்குற இடத்துலலாம் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரோசன் குல்ஃபியை அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டோம். குல்ஃபியும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். உங்க பேர்? ராஜேஷ். ஸோ நீங்க தான் வந்து இங்க இந்த செக்ஷனுக்கு ப்ரொடக்ஷன் நான் தான் பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பேசிக்காக எங்களுக்கு பார்க்க முடியாது, மோர் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் வந்து பெட் பாட்டிலில் பேக் பண்ணி, பெட் பாட்டிலில் மோர் வந்து அங்கே ப்ராசஸிங்கில் ரெடி பண்ணிடுவாங்க. மோர் ரெடி பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி லேபில் QCல ஓகே வாங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து பம்ப் மூலயமா அந்த ஃபீடருக்கு வந்து வந்துடும் மோர். அங்கே பம்ப் பண்ணிவிட்டு இந்த கேன்ஸ்லாம் இருக்கீங்களா, பெட் பாட்டில் கேன்ஸ்லாம் வந்து முன்னாடியே கோடிங் போட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பேட்ச் நம்பர், ப்ரொடக்ஷன் டேட்டு அண்டு செல்ஃப் லைஃப் டேட், யூஸ் பை டேட்டு மூணுமே கோடிங் போட்டு இங்கே எடுத்து வந்து வச்சுட்டு இங்கேருந்து மேனுவலாக ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக மெஷின் வந்து 1 by 1 பிக்கப் பண்ணிக்கும். பாட்டில் சென்சார் மூலயமா 1 by 1 பிக்கப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபில்லிங் 200 ml கரெக்டாக ஃபில்லிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கேப்பிங் செக்ஷன். கேப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே கன்வேயர் மூலயமா வரும். கன்வேயர் மூலயமா வந்து இங்கே மெட்டல் டிடெக்டர், இந்த மெட்டல் டிடெக்டரில் ஏதாவது மெட்டல் இருந்தால் அலாரம்ஸ் அடிக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக பேக்கிங் பண்ணிட்டு அதை ஒரு பாக்ஸில் 25 நம்பர்ஸ் அதை பேக் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக கோல்ட் ரூம் ஷிப் பண்ணிடுவோம். கோல்ட் ரூம் வந்து அண்டர் மெயின்டைனிங் 4 degree to 5 degreesல கோல்ட் ரூமை மெயின்டைன் பண்ணி ஆப்ரேட். அதுக்கப்புறம் டிஸ்பேச். இது வந்து நான் ஹைஜீனாக எல்லாமே ஒன்று பார்த்து கரெக்டாக மக்கள் கன்சூமருக்கு வந்து கன்சூமர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராத மாதிரி பார்த்து தூயமான முறையில் தான் ரெடி பண்ணுறது. வண்டர்ஃபுல். அண்ட் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஒரு பாட்டில்ஸ், எவ்வளோ தூரம் வந்து வருது? எங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து பர் டேக்கு வந்து 50,000 to 60,000 வரையும் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து சீசன் குறைஞ்சதுனால எவ்வளோ தேவைக்கேற்ப நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் அதாவது செல்ஃப் லைஃப் முடிகிற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து இன்டென்ட் கொடுப்பாங்க எவ்வளோ இன்னைக்கு தேவை அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு உள்ள ஸ்டாக் வச்சுருவோம். அண்ட் பேக்கெட்ஸ் அதிகமாக போதா, பெட் பாட்டில்ஸ் அதிகமாக போதா? இப்போதைக்கு வந்து பெட் பாட்டில்ஸ் அதிகம், எப்பயுமே பெட் பாட்டில்ஸ் அதிகமாக, பேக்கெட்ஸை விட பெட் பாட்டில்ஸ் அதிகமாக போகும். பெட் பாட்டில் ஏன் அது அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஷேஷட் வாங்கி சாப்பிட்றத விட பெட் பாட்டில் வாங்கி சாப்பிட்றப்ப மக்கள் வந்து பெட் பாட்டிலை விரும்புகிறாங்க. அதிகமாக பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கி, எதனால் இது அதிகமாக போகுது. மோர் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். தர்ஸ்ட்டை குவென்ச் பண்ணுற மாதிரி நல்லாவே இருக்குது. அடுத்து போகக்கூடிய ஒரு யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ். அதாவது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு பர்டிகுலர் செஷனில் தான் வந்து பேக்கேஜிங், மேக்கிங் எல்லாமே வந்து வரிசையாக லைனப்பில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கள பார்த்தோன்னா நானும் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இங்கே எல்லாருமே மாஸ்க் அண்ட் நீங்கள் ஹெட் மாஸ்க் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஆல்சோ ஐ திங்க் பட்டர் பிஸ்கெட் செய்கிற ஒரு மனம் வந்து வேறு லெவலில் சூப்பராக வீசுது. அப்படியே என்ன ப்ராசஸ்ங்கிறது கேட்குறேன். வணக்கம் பிரதர்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மெஷினில் என்ன ப்ராசஸ் நடக்கும்? இதில் வந்து நம்ம பட்ரு மனம் சமையல் வீசுது. ஓகே, பட்ரு நெக்ஸ்ட் வந்து மைதா, எஸ்எம்பி, வெண்ணிலா எசன்ஸு அதெல்லாம் போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மாவு வந்து இதிலே ரெடி ஆகிடும், ஓவரால் மாவு. ஓகே ஓகே ஃபைன். அதுக்கடுத்து வந்து நம்ம இதில் கட் பண்ணுறது. அந்த மாவு வந்து இதில் வச்சு இதில் போட்டு கட் பண்ணுறோம். ஓ, அந்த மாவை அப்படியே இதில் போட்டுருவீங்க. அது வந்து இப்படி அச்சா வந்து நம்ம ட்ரே ஒன்று விட்டோன்னா ட்ரே விடணும். ஓ, ட்ரே வந்தோன்னே அதுவாக கண்டுபிடிச்சிடும். ஓ, வரிசையாக வந்து ஒவ்வொரு பிஸ்கெட்டா. ஓ, இப்போ இதை வந்து அதில் வச்சிருவாங்க. இப்போ இதை வந்து வரிசையாக ட்ரேஸில் ஃபிட் பண்ணுவீங்க. ஓகே. ஒன்றுத்துல வந்து 40 வரும். சின்ன ட்ரே இருந்தால் 40 வரும். 40 வரும். பெரிய ட்ரே இருந்தால் 20 வரும். ஓ, ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 20 இது பக்கம் ஒரு தடவை போட்டோன்னா 20 40 வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 வரும். கிட்டத்தட்ட 2 ட்ரே வந்து ஒரு தடவை மாவாட்டுறதுலேயே வந்து. ஓகே, ஒண்டர்ஃபுல். அண்ட் செய்கிற பிஸ்கெட்ஸ் வந்து பட்டர் பிஸ்கெட்டு, கேஷ்யூ, பட்டர் பிஸ்கெட்டு, கோகோனட்டு, கஸ்டர்டு, ஓட்ஸு, சால்ட்டு, சாக்லேட்டு, மொத்தம் 6 ஃப்ளேவர் மாதிரி. ஸோ மாற்றி வந்து ப்ரொடக்ஷன். அதிக ப்ரொடக்ஷன் அப்படின்னு எதுவும் பர்டிகுலர் இருக்கா? அதிக ப்ரொடக்ஷன் சாக்லேட் வந்து அதிகம். இப்போ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வரும்? இதுக்கப்புறம் வந்து ஓவனில் ஏற்றுறோம். அவன்ல இதே ஓவன். இதுதான் ஓவராலுக்கே வந்து இதுதான் ஓவன். எவ்வளோ நிமிஷம் ஆகும்? 24 மினிட்ஸ். 24 மினிட்ஸில் எவ்வளோ பிஸ்கெட்ஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகும்? எவ்வளோ ட்ரே? எவ்வளோ? 40 ட்ரே ரெடி ஆகும். 40. இப்போ 40 ட்ரே வச்சுன்னா 2 வண்டி உள்ளே தள்ளணும்னா 25 நிமிஷம். 25 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். வெளியில் எடுத்துட்டு பேக்கேஜிங். இது வெளியே வந்தோடனே இங்கே வந்து லேடிஸ் வந்து அடைக்குவாங்க. பிஸ்கெட் வந்து இன்னும் ட்ரேயில் அடைக்குவாங்க. அடைக்கிட்டு வரும் பாயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து சீலிங் போயிடும். ஓகே, சீலிங் போயிடும். ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் பிஸ்கெட் மேக்கிங் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எக்ஸ்க்ளூசிவா. ஒரு நாளைக்கு எத்தனை பிஸ்கெட் டோட்டலாக செய்வாங்க? கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 2500 இல்லை 3000 பேட்சை பொறுத்து. இப்போ சொன்னாங்க அதுக்கு மாதிரி பண்ணி. பியூர் பட்டர் பிஸ்கெட் தான், பியூர் பட்டர் போட்டு பட்டர் தான். எல்லாத்தையும் ஆவின் போட பட்டர் தான். ஆமாம், அந்த மிக்சிங் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பட்டர், பியூர் பட்டர் தான். சூப்பர். ஏன்னா வந்து மற்ற இடத்துல சில டைம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பட்டர் அப்படிங்கிறத அஃபோர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆவின்ங்கிற ஃபேக்டர்னால பட்டர் வந்து அவங்களோட பட்டரே ப்ரொக்யூர் பண்ணி அவங்களே வந்துட்டு பட்டர் மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க இல்லையா. பட்டர் வந்து உங்களுக்கு வேற சோர்சஸ்லேருந்து வேறு. ஸோ அப்படியே வந்து ஐ திங்க் நம்ம லைட்டாக ஒரு டேஸ்டிங் பண்ணிட்டு அடுத்த யூனிட் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம ஃப்ரெஷ்லி அவுட் ஆஃப் த அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பேசிக்காக இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இன்னொரு ஸ்வீட்டு, நம்ம எல்லாரும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்கிற மாதிரி கூட சொல்லலாம், குலாப் ஜாமுன். என்னடா குலாப் ஜாமுன் வந்து மெஷினில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெஷினில் தான் வந்து அவங்க அந்த குலாப் ஜாமுனுடைய பேட்டர் பால்ஸை வந்து செய்கிறாங்க. ஒரு டிஜே மாதிரி அந்த ஒரு மியூசிக் போடுது. அது பேசிக்காக அது ரோல் ஆகிற பால்ஸு ஃபைனலாக இதில் வருது. இது அடுத்த ப்ராசஸில் அப்படியே போய் பார்க்கலாம் மக்களே. அப்படியே அந்த பால்ஸை இங்கே வந்து வடவடன்னு வறுக்கிற அந்த ஒரு பால்ஸை இங்கே கடகடன்னு ஜீராவில் போட்டு ஊற வச்சு உடனே அதை வந்து பேக்கிங் பண்ணுறாங்க. பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு மேனுவலாக அதை பிளேஸ் பண்ணி அதை சீல் பண்ணுறாங்க. சீல் பண்ண அந்த பேக்கேஜிங்கை வந்துட்டு 3/4 மணி நேரம் சுடு தண்ணிலையும் அதுக்கப்புறம் வந்து பச்சை தண்ணியில் போட்டு கூலிங் ஆகி பேசிக்காக ஒரு பக்கா ஃபார்மேட்டை வந்து ரீச் ஆகணும். அண்ட் ஆல்சோ அந்த பிசுப்பெல்லாம் இருக்கக்கூடாது ஃபைனல் பேக்கேஜிங்கில். அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணி டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்மால் குலாப் ஜாமுன் பின்னாடி இருக்கிற ஒரு பிக் ப்ராசஸ். இவ்வளோ சேஃப்டியோட சுகாதாரத்தோட மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களோட தோளில் போட்டிருக்காங்கிறது நான் அவங்ககிட்ட சொல்லுங்கிறது கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் யூஸ்வலாகவே வந்து அவங்களுடைய ஸ்டோரில் போயிட்டு ரெகுலராக ஐஸ்கிரீம் முதற்கொண்டு கன்சியூம் பண்ணுற ஒரு கன்சியூமர் தான். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நோ வண்டர் நான் வந்து இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் உங்களோட பிடிச்ச சில விஷயங்கள், அஃப்கோர்ஸ் மில்க் எல்லாருக்குமே அத்தியாவசியம், அதை தாண்டி இருக்க ப்ராடக்ட்ஸை சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.